உண்மை. நீங்களே திமுகவோட வேட்பாளர் பட்டியல் பார்க்கும் போதே தெரியும், திமுக செத்து போச்சு, திமுகக்கு இதுதான் கடைசி தேர்தல். 13 சிட்டிங் எம்எல்ஏக்கு திமுக வாய்ப்பு இல்லை. ஆனா அடுத்த கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு 19 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அதுவும் கட்சியில சேர்ந்து 2 மாசம் கூட ஆகாதவங்களுக்கு 5 பேருக்கு சீட்டு. அடுத்த கட்சிக்காரனுக்கு சீட்டு இருக்கு, சொந்த கட்சிக்காரனுக்கு சீட் இல்ல. 50 வருஷமா கருணாநிதியில இருந்து இன்பநிதி வரைக்கும் கோவணம் துவச்சு கொத்தடிமையா வாழ்ந்த திமுக காரனுக்கு சீட் இல்ல. நம்ம 10 ரூபாய் கொடுத்து பேட்டரி வாங்குறோமே, அந்த பேட்டரிக்கு கூட பிளஸ் மைனஸ் 2 இருக்கும். ஆனா கருணாநிதி குடும்பத்தை நம்பி வாழ்ற திமுக காரன் வாழ்க்கையில மைனஸ் மட்டுமே தான் இருக்கும், பிளஸ் இருக்காது. அது மொத்த பிளஸும் கருணாநிதி குடும்பத்துக்கு தான் போய் சேரும். நம்ம புரட்சி தலைவர் என்னைக்கு திமுகவை விட்டு வெளியில வந்தாரோ அன்னைக்கே திமுக இருந்து வெக்கம், மானம், சூடு, சொர்ண, ரோஷம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கொள்கை, நல்லாட்சின்னு எல்லாமே வெளியில வந்துடுச்சு. கருணாநிதி கொத்தடிமைகள் மட்டும் அங்க இருந்துட்டாங்க. இருந்த கொத்தடிமைகள் எல்லாம் காலி பண்ணி ஸ்டாலின் புதுசா கொத்தடிமைகளை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாரும் ரொம்ப ஈஸியா கொத்தடிமைங்க, ரூபீஸுங்கன்னு சொல்லி கிண்டல் பண்றோம். ஆனா உண்மையில ஒரு திமுக காரனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் திமுக தொண்டனா வாழ்றது. ஏன்னா ஒவ்வொரு திமுக கட்சி தொண்டனையும் பார்த்து சொந்த கட்சிக்காரங்க காரி துப்புவாங்க, எதிர்கட்சிக்காரங்க காரி துப்புவாங்க, கூட்டணி கட்சிக்காரங்க காரி துப்புவாங்க, இப்பவே போன அதிமுக கட்சிக்காரங்களும் காரி துப்புவாங்க. நேத்து வந்தவன் எல்லாம் அமைச்சராயிட்டா, 50 வருஷமா கொத்தடிமையா இருக்க, இன்னும் என்ன சாதிப்பேன்னு வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரி அம்மா காரி துப்போம். நீட்டை எப்போ ரத்து பண்ணுவீங்கப்பான்னு பெத்த பசங்களை காரி துப்புவாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு கடன் வாங்கி கருணாநிதியில இருந்து இன்பநிதி வரைக்கும் போஸ்டர் ஒட்டுவேன்னு கூட நண்பர்களும் காரி துப்புவாங்க. என்னைக்காவது இந்த கொத்தடிமைகளுக்கு ரோஷம் வந்து அறிவாலயத்துக்கு போய் கேள்வி கேட்டா அங்க இருக்கிற திமுக தலைவர்களும் அவங்கள காரி துப்புவாங்க. இப்படி யார் காரி துப்புனாலும் தொடச்சுக்கிட்டு வெளியில வீராப்பா வீரம் மாதிரி வர்றவங்க தான் இந்த திமுக கட்சிக்காரங்க. வெளியில வருவாங்க, திராவிட மாடல், சமூக நீதி, விடியலாட்சி, வெங்காய பச்சி நல்லா வசனம் பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படி துன்பப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு வாழ்றதை விட இந்த திமுக காரங்கள்ல ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பைத்தியக்காரங்களா வாழ்றது பெட்டர். இந்த தொகுதியில திமுக காரங்க காங்கிரஸ்க்கு வேலை பார்க்க மாட்டாங்க. இந்த தொகுதியில நம்ம சகோதரி சரோஜா இளங்கோவன் அவர்களை எதிர்த்து நிக்கிறது காங்கிரஸ். நம்ம சகோதரி இந்த துறையூர் பகுதியிலேயே வாழ்றவங்க, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவங்க. இந்த தொகுதி பத்தி புரிஞ்சுக்கிட்டு, இந்த தொகுதி மக்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு, இந்த தொகுதி தேவைகளை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வாய்ப்பு கேட்டு வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்காகவே துடிக்கிறாங்க. நம்ம அம்மா புரட்சி தலைவி அவங்களுக்கு இவங்களை நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு ஆண்டவன் இன்னைக்குதான் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த திருட்டு திமுக கூட்டணியில இருக்கிற பேரு காங்கிரஸ் தோக்கடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நிச்சயமா நம்ம சகோதரி கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இவங்க சட்டசபைக்கு போவாங்க, உங்க கஷ்டங்களை தீர்ப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு காங்கிரஸ்க்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா? திமுக காரங்க காங்கிரஸ்க்கு வேலை பார்ப்பாங்களா? காங்கிரசும் திமுகவும் பேருக்கு தான் கூட்டணியில இருக்கு. அது எப்படிப்பட்ட கேவலமான கூட்டணின்னு எல்லாருக்குமே தெரியும். காங்கிரஸ் திமுக மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில இருக்கிற அத்தனை கட்சிகளும் எந்த அளவுக்கு கூட்டணியில இருக்காங்க நீங்களே பாருங்க. எதுக்காக திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில இருக்காங்க? 50 வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு காணவில்லை போஸ்டர் போட்டு. தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் மீனவர்கள் செத்தாலும்,
இலங்கை தமிழர்கள் செத்தாலோ, நீட் தேர்வால மாணவர்கள் செத்தாலோ காங்கிரஸ் ஒன்னும் கவலைப்படாது, திரும்பி பார்க்காது. அந்த காங்கிரஸ்க்கு மானோ ரோசோ இருக்கிற, அக்கறை இருக்கிற எந்த தமிழனாவது ஓட்டு போடுவானா? அந்த காங்கிரஸ் எதுக்காக கூட்டணியில வச்சிருக்காங்க எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க எல்லாரும் பாஷா படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ரஜினி சார் பாட்டு பாடுவாரு, ரஜினி சார் டான்ஸ் ஆடுவாரு, ரஜினி சார் பஞ்ச் டயலாக் பேசுவாரு, ரஜினி சார் ஃபைட் பண்ணுவாரு. இப்படி எல்லாமே ரஜினி சார் தான் பண்ணுவாரு. ஆனா பக்கத்திலேயே ஒரு நாய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அந்த நாய் எதுக்கு இருக்குன்னு கடைசி வரைக்கும் படம் பார்த்தவங்களுக்கு யாருக்குமே புரியாது. அதே மாதிரிதான் திமுக கூட்டணியில காங்கிரஸ் எதுக்கு இருக்குன்னு காங்கிரஸ்க்கும் தெரியாது, திமுகவுக்கும் தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில இருக்கிறதுனால தமிழனுக்கு ஒரு பைசா பிரயோஜனமும் இருக்க போறது கிடையாது. அவங்க கூட்டணியில இன்னும் சில பேர் இருக்காங்க. அதுல அடுத்தது இருக்கிறது விடுதலை சிறுத்தை. பேருக்கு மட்டும்தான் விடுதலை சிறுத்தை. ஆனா வேங்கை வயல், நாங்குநேரி, மானாமதுரை, கள்ளக்குறிச்சின்னு எங்க தலித் மக்கள் அடிபட்டு செத்தாலோ, குடிச்சிட்டு செத்தாலோ திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அண்ணன் திருமா சைலண்ட் ஆயிடுவாரு, ஊமை பொம்மை மாதிரி ஆயிடுவாரு. அதே உக்ரைன்ல போர் ஆரம்பிச்சாலோ, ஈரான்ல குண்டு போட்டாலோ போராட்டத்துக்கு இறங்கிடுவாரு, வைலண்ட் ஆயிடுவாரு. இவரை என்னால புரிஞ்சுக்கவே முடியாது. இவர் ஒரு முரட்டு பீஸ்ன்னா அந்த கூட்டணியில இன்னொரு முத்திப்பான பீஸ் இருக்கு. அதுதான் கமல்ஹாசன். அவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு? கருணாநிதியின் மகன் நான் அப்படின்னு சொல்றது கெட்ட வார்த்தைன்னு சொல்லி டார்ச் லைட் வீசி டிவி எல்லாம் உடைச்சாரு. ஆனா இன்னைக்கு அதே ஸ்டாலின் கிட்ட போய் ஐக்கியமாயிட்டாரு. அவர் வந்து சேர்ற இடம் திமுக தான் அப்படின்னு தெரிஞ்சா அன்னைக்கு ஒரு டார்ச் லைட்டும் டிவியாவது மிச்சம் ஆயிருக்கும். அவரும் ரொம்ப மோசம். அவரு சுயநலத்துக்காக அரசியல்ல இருக்கிறவர். இல்லன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. 2.5 வயசு பொண்ணு திமுக கட்சிக்காரன் கெடுக்கிறான். 2.5 வயசு பொண்ணு கெடுக்கிறான். கந்து வட்டி கொடுத்துட்டு அவங்க வீட்டுல போய் படுக்கிறான். மக்களுக்கு நல்லது பண்ண தடுக்கிறான். கேள்வி கேட்டா ரிப்போர்ட்டர் அடிக்கிறான். ஆனா இதெல்லாம் போய் ஸ்டாலின் கிட்ட நியாயம் கேட்டு பேச மாட்டாரு. ஆனா ஈரான்ல போர் நிப்பாட்ட சொல்லி அமெரிக்க ஜனாதிபதிக்கு இவர் லெட்டர் எழுதுவாரு. இவங்க எல்லாம் மொத்தமாவே லூஸ் ஆயிட்டாங்களா என்னன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறது மதிமுக மானங்கட்ட திமுக. அவர் வைகோ இல்ல, அரசியல் சைக்கோ ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறது கம்யூனிஸ்ட், பாவம் கம்யூனிஸ்ட். இதுக்கு முன்னாடி எல்லாம் ரோட்டு முனையில உண்டியல் வச்சுக்கிட்டு தினம் செலவுக்கு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உண்டியல் கூட வைக்க முடியாத நிலைமை. உண்டியல் வச்சா சேகர் பாபு தூக்கிட்டு போயிடுவாரு. ஏன்னா அது அறநிலைக்கு தான் சொந்தான்னு சொல்லி எங்க தர உண்டியல் தூக்கிட்டு போயிடுவாரு. அதனால அன்றாட செலவுக்கு கூட அறிவாலயத்துல கையேந்து நிக்கிறாங்க கம்யூனிஸ்ட். எல்லாத்துக்கு அப்புறம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தவங்க தேமுதிகனால தேர்ந்து முடிந்த தீகா. மண்டபத்தை இடிச்சத எதிர்த்து கட்சி ஆரம்பிச்ச ஒரு கேப்டன். ஆனா தம்பியோட எம்பி சீட்டுக்காக கட்சியை ஐக்கியமாக்கிட்டாங்க அந்நியார். இவங்க அரசியல்ல இருக்கிறதுக்கு பதிலா வியாபாரத்துல இருந்திருந்தா சிறப்பா வந்திருப்பாங்க. திமுகவை எதிர்த்து, கருணாநிதியை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சார் கேப்டன். ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம கணவரோட கொள்கையை விட்டுட்டு பேரம் பேசிட்டு வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க திறமைய பாருங்களேன். 10-15 வருஷமா கூட்டணியில இருந்துகிட்டு திமுக செய்யற அத்தனை அராஜகங்களையும் ஏத்துக்கிட்டு அவங்க செய்யறதுக்கெல்லாம் கைத்தட்டி பிபி வாசிச்சு கூடவே இருந்த அத்தனை கட்சிகளோட சீட்டுகளை பிடுங்கி இந்த அம்மாக்கு 10+1 சீட்டு கொடுத்திருக்காங்க. 10 பைசாக்கு தேராத 0.5% ஓட்டு இல்லாத தேமுதிகக்கு 10+1. இதை வச்சு உங்களுக்கு புரியுதா ஸ்டாலின் பயந்து போயிருக்காரு? ஸ்டாலினுக்கு பயம் வந்துருச்சுன. அதனால மக்களுக்கு போலி வாக்குறுதிகளும் பொய்யான விளம்பரங்களும் கொடுக்கிறது பத்தாதுன்னு மக்களை திசை திருப்ப பாக்குறாரு.
மக்களை திசை திருப்ப பார்க்கிறாரு. ஸ்டாலின் சொல்றாரு இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான தேர்தல். இது நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் நடக்கிற தேர்தல். அவரு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தேர்தல் எப்படி சொல்லுவாரு? இது எப்படி இருக்குன்னா, நடக்கிறது என்னமோ ஐபிஎல் மேட்ச், ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கும் போட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. உண்மையில சொல்லணும்னா இது மக்களுக்கும் திருட்டு திமுகவுக்குமான போட்டி. இது மக்களுக்கும் போலி வாக்குறுதி திமுகவுக்குமான போட்டி. இது மக்களுக்கும் சட்டம் ஒழுங்கு கெடுத்த திமுகவுக்குமான போட்டி. இது மக்களுக்கும் பெண் விரோத திமுகவுக்குமான போட்டி. இது மக்களுக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வாழ்க்கை கெடுத்த திமுகவுக்குமான போட்டி. இது தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிற தேர்தல். இந்த தேர்தல்ல மக்கள் ஜெயிக்கணும்னா அதிமுக ஜெயிக்கணும். அதிமுக ஜெயிச்சாதான் மக்கள் ஜெயிச்ச மாதிரி. திமுக ஜெயிச்சா அதர்மம் ஜெயிச்ச மாதிரி, அட்டகாசம் ஜெயிச்ச மாதிரி, அட்டூழியம் ஜெயிச்ச மாதிரி, அநியாயம் ஜெயிச்ச மாதிரி. தயவு செஞ்சு மக்களை காப்பாற்றுறதுக்காக வருகின்ற தேர்தல்ல ரெட்டாலுக்கு ஓட்டு போடுங்க. அக்கா சரோஜா இளங்கோவன் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க. மக்களை ஏமாத்துறதுக்காக போலி விளம்பரங்களை கொடுத்து பொய்யான வாக்குறுதிகளை தராங்க திமுக. மறுபடியும் வராங்க, சொல்றாங்க மக்கள் நம்பிடுவாங்க, ஏமாறுவாங்கன்னு நினைக்கிறாங்க. திமுக சொல்றாங்க வாக்குறுதியில, அவங்க சொல்ற முதல் விஷயம், ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா 1.5 லட்சம் பேருக்கு காலியா இருக்கிற அரசு வேலை தருவாரா? அப்படின்னா ஸ்டாலினா ஒத்துக்கிறாரா? 1.5 லட்சம் வேலை காலியா வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கொடுக்கலன்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. 2000 போஸ்டிங் போட்டதுலயே நேரு 1000 கோடி ஊழல் பண்ணாருன்னு கேஸ் போய்கிட்டு இருக்கு. வெறும் 2000 போஸ்டிங் போட்டதுக்கு 1000 கோடி ஊழல்னா 1.5 லட்சம் பேருக்கு போஸ்டிங் போட்டா திமுக எத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணோன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றது தாய்மார்களுக்கு கூப்பன் தருவாங்களா? பெண்களை ஏமாத்தின போதும் ஆட்சி பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. தாய்மார்களுக்கு 8000 ரூபாய்க்கு கூப்பன் தருவாங்களா? திமுக கொடுக்கிற கூப்பன் எல்லாம் செல்லுமா? அவங்க கொடுக்கிற கூப்பன் வச்சுக்கிட்டு தாய்மார்கள் ஏசி வாங்கணுமா, டிவி வாங்கணுமா, பிரிட்ஜ் வாங்கணுமா, மிக்சி வாங்கணுமா, கிரைண்டர் வாங்கணுமா, எல்லாமே வாங்கிக்கங்கன்னு சொல்றாரு ஸ்டாலின். இன்னைக்கு இந்த திருட்டு திமுக ஆட்சியில இருக்கிற விலைவாசிக்கு இதெல்லாமே வருமா? திமுக கொடுக்கிற கூப்பன் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஆடி தள்ளுபடிக்கு துணி கடையில தருவாங்களே கூப்பன், அந்த மாதிரி இருக்கும். 8000 ரூபான்னு கொட்டை கொட்டையா மேல எழுதிருப்பாங்க, கீழே நிறைய கண்டிஷன்ஸ் எழுதிருப்பாங்க. நீங்க 50,000 ரூபாய்க்கு வாங்கினா இந்த 8000 ரூபாய் கூப்பன் செல்லும். 2031 வரைக்கும் ஸ்டாலின் உயிரோட இருந்து ஆட்சி பண்ணா இந்த கூப்பன் செல்லும். இந்த கூப்பன் கிளியாம இருந்தா, சாயம் போகாம இருந்தா, நீங்க மடிச்சு வைக்காம இருந்தா இந்த கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேல தகுதியான பெண்கள் கையில இருந்தா மட்டுமே கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. மக்களை ஏமாத்துவாங்க. தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. போன முறை வந்தாரு ஸ்டாலின், சொன்னாரு விடியல் தருவேன்னு சொன்னாரு. ஆனா தமிழ்நாட்டு வாழ்க்கையில, தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையில விடியல் வந்துருச்சா? விடியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துருச்சா? இல்லன்னா ஸ்டாலின் குடும்பத்துக்கு வந்துருச்சா? உங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா, இல்ல ஸ்டாலின் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. போன முறை அவங்க கொடுத்த முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா? நாங்க மாசம் மாசம் ரீடிங் எடுப்போம், நீங்க இனிமே கரண்ட் பில், இபி பில் மாசம் மாசம் கட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா? மாசம் மாசம் பில்லு கொடுத்தாங்களா? ஆனா இந்த 5 வருஷத்துல 4 முறை கரண்ட் பில் ஏத்திருக்காங்க. 4 முறை கரண்ட் தொட்டா இல்ல, கரண்ட் பில் பார்த்தாலே ஷாக் அடிக்கிற நிலைமையில இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு. இவங்களெல்லாம் நம்பாதீங்க. தேர்தல்
நாங்க கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம். கல்வி கடன், விவசாய கடன், பயிர் கடன், நகைக்கடன், பக்கத்து வீட்டு கடன், பால் கடன், காய்கறி கடன், காரை கடன் கூட தள்ளுபடி செய்வோம்னு சொல்லுவாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்தா எதுவுமே தள்ளுபடி செய்ய மாட்டாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை தான் தள்ளுபடி செய்வாங்க. நீங்க இந்த முறை நல்லா யோசிச்சு அம்மாக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க, அதிமுகக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டைலுக்கு ஓட்டு போடுங்க. நாங்க ஆட்சிக்கு வருவோம், நாங்க திமுக தள்ளுபடி செய்வோம். நீங்க எல்லாரும் நிம்மதியா வாழலாம். மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கு அதிமுக. நம்ம அண்ணன் எடப்பாடியார் உங்களோட தேவைகளை தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு உங்களுக்காக மகத்தான திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. நம்ம திட்டங்கள் எல்லாம் பார்த்து ஸ்டாலின் கேட்கிறாரு, இந்த திட்டங்களை நிறைவேற்றவே முடியாதுன்னு. யார்கிட்ட வந்து பேசுறாரு? மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்து மக்களுக்காக நல்லாட்சி கொடுத்த அம்மாவோட அதிமுக இது. கடந்த காலத்துல எத்தனையோ திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து நல்லாட்சி பண்ணவங்க அதிமுக. உங்களுக்கே தெரியும், தாலிக்கு 8 கிராம் தங்கம் தரோம்னு சொன்னோம், கொடுத்தோம். 100 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுக்கிறோம்னு சொன்னோம், கொடுத்தோம். ஸ்கூட்டருக்கு மானியம் தரோம்னு சொன்னோம், கொடுத்தோம். மாணவர்களுக்கு மடிக்கணினி தருவோம்னு சொன்னோம், கொடுத்தோம். கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி காட்ச ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த முறையும் மக்களுக்காக எத்தனையோ நல்ல திட்டங்கள். தாய்மார்களுக்காகவே விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். கிராமத்துல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழைகளுக்கு அரசாங்கமே இடம் கொடுத்து வீடும் கட்டித்தரும். ஏழை மக்களுக்கு ஒற்றை வீடு நிச்சயம். உங்களோட மகிழ்ச்சியே எங்க லட்சியம். நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாம காத்துக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் 2000 ரூபாவும், +2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாவும் வழங்கப்படும். ரோட்டோரமா கடைகளை வச்சுக்கிட்டு சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சிறு வியாபாரிகளோட கடன் தள்ளுபடி செய்யப்படும். சிறுபான்மை மக்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்ன்றதுக்காக ஓட்டுக்காக மட்டும் கூட வச்சுக்கிட்டு பிரச்சனை வந்தா தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிற ஸ்டாலின் மாதிரி இல்லாம சிறுபான்மை மக்கள் தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். இது ஒரு பச்சை தமிழரின் ஆட்சி, ஒரு விவசாயி மகனின் ஆட்சின்னு நிரூபிக்கிறதுக்காக பொங்கல் திருநாளுக்கு சிறப்பு தொகுப்போடு சேர்ந்து 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளிக்கு தரமான வேட்டி, தரமான சேலை வழங்கப்படும். தாய்மார்கள் கடந்த 5 வருஷ உதயசூரியன் ஆட்சியில இருட்டுல மட்டுமே வாழ்றாங்க. தாய்மார்களோட வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே மாசம் மாசம் இனிமே 2000 ரூபாய் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளோட கூட்டுறவு வங்கியில இருக்கிற கடன் தள்ளுபடி செய்யப்படும். முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைம்பெண்களுக்கும் வர்ற பென்ஷன் 1200 ரூபாவை 2000 ரூபாவாக உயர்த்தி தரப்படும். இந்த 5 வருஷ திமுக ஆட்சி காலத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். வரி எல்லாம் ஏறி போச்சு, விலை எல்லாம் ஏறி போச்சு. அதனால நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதல்வரான உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவு நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த இடஒதுக்கீடு 10% உயர்த்தி தரப்படும். பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். இன்னும் எத்தனையோ திட்டங்கள் மக்களுக்காக, அத்தனை தரப்பு மக்களுக்காகவும், விவசாயிகளுக்காக, மாணவர்களுக்காக, மீனவர்களுக்காக, முதியவர்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக 297 திட்டங்களை கொண்டு வந்திருக்கும். மக்களுக்காக மக்களாட்சி
எல்லாரும் நல்லா இருப்போம். நான் இது வரைக்கும் பேசினதெல்லாம் நீங்க மறந்தாலும் பரவாயில்ல. இந்த ஒரு வரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. திமுக காரனை நம்புறதும் உங்க வீட்டுக்கு வர்ற திருடனை நம்புறதும் ஒண்ணுதான். அவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். அதனால தயவு செஞ்சு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க. குரங்குக்கு கோட்டு போடுறதும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான். சுத்த வேஸ்ட், ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக, இளைஞர்களின் எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, முதியவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, ஒட்டுமொத்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தயவு செஞ்சு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் ஓட்டு போட்டு நம்ம அக்கா சரோஜா இளங்கோவன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.